இனிமையாய் தோன்றுதையா பாடுகள் எல்லாம் இனிமையாய் தோன்றுதையா அகிலமாலும் தெய்வம் உன் நன்மை இதயமோ அகிலமாலும் தெய்வம் என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னெல்லாம் சொல்லுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா என்னெல்லாம் சொல்லுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே என்னை 6 மாதமும் நடத்தி வருகிற நீங்க என் கூட இல்லைன்னா நான் இந்த 6 மாதத்தையும் கடக்க முடியாது. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய பலன் உம்முடைய ஆரோக்கியம் உம்முடைய பிரசனம் உம்முடைய கிருபை என்னை நடத்தி வருகிறதற்காக நன்றி அப்பான்னு சொல்லலாம். நன்றி அப்பா. இந்த ஆராதனை ஆசீர்வதித்து உம்முடைய ஜனங்களை குணப்படுத்தி அந்த நடத்தும்படி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த நாளிலே சங்கீதம் வாசிப்போம். பேசுகிறவங்களுடைய வார்த்தைக்காக சுமைக்கிறேன். கர்த்தர் பலப்படுத்தி சகாயம் பண்ணும்படி சுமைக்கிறேன். கர்த்தருடைய மகிமை இருக்கும்படி சுமைக்கிறேன். ஆண்டவரே இருதயமும் சிந்தனைகளும் உங்களுடைய வார்த்தையை கவனிக்கத்தக்க என் ஆண்டவருடைய வார்த்தை கண்கள் காணத்தக்க என் ஆண்டவர் உதவி செய்வீராக. பரிசுத்தமுள்ள நாமத்தினால நாம் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா யோசிப்போம். நம்ம என்ன செய்வோம்னா ஒரு திருமணம் ஆகி நம்ம பிள்ளைக்கோ பெண்ணுக்கோ நமக்கு கல்யாணம் ஆகி குழந்தை போடணும்னு நம்ம சொல்லுவோம். இந்த பிள்ளை யாரை போல இருக்குது? தாயை போல தகப்பனை போல ஒரு வேலை முன்னோர்களுடைய சாயல் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆனா அதெல்லாம் சொல்லுகிற நமக்கு ஞானம் இருக்கிற நமக்கு என்ன பண்ண மாட்டோம்னா கர்த்தருடைய சாயல்ல ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு வருகிற நம்ம நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கன்னு சொன்ன அந்த வார்த்தைய நம்ம கடைபிடிக்க மாட்டோம். நாங்க 2000 ஊழியத்துல நான் இருக்கிறேன். அநேகரை நாங்க பார்க்க போகும்போது வீடு கூட்டத்துக்கோ சுவிசேஷங்களை அறிவிக்க போகும்போது பாத்தீங்கன்னா எங்களை பார்க்கும்போது தான் போய் வெத்தலை பார்க்க துப்பிட்டு சுத்தம் பண்ணிட்டு அங்க உட்காருவாங்க. நம்ம எப்படிக்கிறோம்? பரிசுத்தமா இருக்கிறோம்னு சொல்றோம். ஆண்டவனுக்கு நம்ம ஞானஸ்தானம் எடுத்த பிறகு உனக்குள்ள பரிசுத்தத்தை தேவன் வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எதெல்லாம் வச்சுட்டு இயேசுவுக்காக நம்மளை ஒப்பு கொடுத்தோமோ அந்த காரியத்தை மீண்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. மறைமுகமான மறுபடி எந்த விதமான கோயிலெல்லாம் விட்டுட்டு நான் இயேசுதான் ஏற்றுக்கணும்னு சொல்லி ஞானஸ்தானம் எடுத்த நம்ம மறுபடி என் ஊர்ல கூழ் ஊத்துறாங்க, நம்ம எப்படி எடுக்கிறது? நான் என்ன பண்ணுவேன்? ஒட்டி வைப்பேன். மறுபடி பூஜாரியில நான் மறுபடியும் அந்த நமஸ்கரிக்கிற காரியங்கள் கர்த்தருக்காகவும் நான் வாழ்வேன், மற்ற தெய்வத்துக்காக வாழ்வேன். அப்ப நம்ம வாழ்க்கையில பரிசுத்தத்துக்கு தான் யோசித்து பாருங்க. அவர் சொன்னாரு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல நம்ம கற்றுக்கொள்வதற்கு தான் நம்ம ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறோமே தவிர நம்ம கற்றுக்கொண்டு தேவனுடைய சமூகத்துல நாம் பரிசுத்தராய் மாற வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் பேசுகிற என்னை கற்றிருந்த ஊழியக்காரனாய் வைத்திருக்கிற எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம்,
நானும் இன்னும் தேவனிடத்துல அநேக பரிசுத்தத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டிருக்கிற கர்த்தர் ஏன் வைத்திருக்கிறார் சொன்னா, கர்த்தர் என்னை உங்களை சரிப்படுத்தும்படி, உங்களை பரிசுத்தப்படுத்தும்படி என்னை தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனிடத்துல நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். தீத்தின் புத்தகம், புதிய ஏற்பாடு புத்தகம் 294வது பக்கம், தீத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல சொல்றாங்க, சுத்தமுள்ளவர்கள் சகலமும் சுத்தமாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வீட்டுக்குள்ள நம்ம சரீரமும் சரி, வீடும் சரி, சுத்தமுள்ளதாய் இருக்க வேண்டும். கர்த்தர் உலாவுறான்னு சொன்னா அங்க ஒண்ணு கூட அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒண்ணும் வீட்டுல இருக்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? பழையபடி வைத்திருக்கிற விக்கிரக ஆராதனைகள் ஒரு காரியம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வசனம் சொல்லுது, சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் எப்படி இருக்குமா? சுத்தமா இருக்கணும். இயேசு உள்ள வந்தார்னா பார்க்கணும், இந்த வீடு எனக்கு பிரியமான வீடு. அல்லேலூயா, அல்லேலூயா. சகைவை குறித்து சொல்றாங்க. ஜனம்லாம் சொல்லி இயேசு சொன்னாரு, மரத்தின் மேல இருக்கிற சகைவை பார்த்து சொன்னாரு, சகைவே சீக்கிரம் வா, நான் உன் வீட்டுக்கு வரப்போறேன். அப்போ பார்க்கிற ஜனம்லாம் சொல்றாங்க, இவன் பாவியான மனுஷன், இவன் வீட்டுக்குள்ள யார் போறத? இயேசு போறார். ஆனா அந்த வீட்டுக்குள்ள இயேசு போன உடனே அந்த வீடு பரிபூர்ண சுத்தமாய் மாறினது. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க சகைவை தலைமையில கைய வச்சு ஜெபிக்கல, நீ பாவியான மனுஷன், வட்டிக்கு உள்ள மனுஷன், இன்னைக்கு ஏழைகளுக்கு நீ கொடுத்துன்னு சொல்ல. இயேசு உள்ள போன உடனே அவனுடைய இருதயம், சிந்தனை, அவனுடைய பேச்சு, அவனுடைய நடவடிக்கை மாறிச்சு. அவன் சொல்றான், நான் யாருக்கிட்டாவது அநேகமா வாங்கியிருந்தா இப்ப 4 மடங்கு 2 மடங்கு திருப்பி தரேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்க, அவர் சொன்ன வார்த்தை இயேசுடைய சிந்தனையும் இருதயத்தையும் அசைத்ததுனால இயேசு அடுத்த வார்த்தை சொன்னாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜனங்க சொல்லுவாங்க, பாசங்கள சில பேர் சொல்லுவாங்க, எடுத்த உடனே ஞானஸ்நானம் கொடுக்காதீங்க. நீ மனம் திரும்பினா கர்த்தருக்கு முழுமையாய் ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னா என்ன பண்ணா உடனே ஞானஸ்நானம் எடுக்கணும். அல்லேலூயா. காலத்தையும் நேரத்தையும் நம்ம தள்ளி போறதில்ல. நீ முழுமையாய் ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் வாழ நினைச்சினா அப்ப நீ என்ன பண்ணா பரிசுத்தமாய் மாறிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க அசுத்தம் உள்ளவர்களுக்கு, அவிசுவாசம் உள்ளவர்களுக்கு ஒன்றும் சுத்தமாய் இராது. ஆண்டவருடைய பரிசுத்தம் இல்லாத வீட்டுல பரிசுத்தத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிற நீங்க பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இப்ப ரட்சிக்கப்பட்ட வீட்டுல வாசல்ல பொட்டி இருக்குமா? வாசல்ல பொட்டி இருக்கலாமா? நான் போற வீட்டுல இருக்குது. நம்மள என்ன நினைச்சுவாங்கன்னா, வாசல் ஒண்ணும் தெரியாது, அவருக்கு என்ன தெரியும், ஜாப் பண்ணதான் தெரியும். அவ்வளவு முட்டாள ஆண்டவர் என்ன செய்யல, ஆண்டவர் தெரிஞ்சு கொள்ளல. அவர் ஒருவேளை பாவியாய் ஒரு ஊழியக்காரனை ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டாலும், அவன் ஒரு பிச்சை எடுக்கிறவனாக இருந்து கர்த்தர் ஊழியக்காரனை தெரிஞ்சு கொண்டாலும், அவர் தெரிந்து கொண்ட பிறகு அவருடைய வேலையை செய்வதற்கு ஊழியக்காரர்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், விசுவாசிகளுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். யாருக்கும் குறைவில்லை. கர்த்தர் நம் மேல வைத்திருக்கிற அபிஷேகம் பரிசு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம போகும்போது பார்ப்போம், பழைய ரட்சிக்கப்பட்ட வீடு எப்படி இருக்கும், ரட்சிக்கப்படாத வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தா புதுசா மஞ்சள் பூசி அதை கொட்டி வச்சிருப்பாங்க. எனக்கே உன் வீட்டு வாசல்ல வரத்துக்கு பிடிக்கும்னா அப்புறம் ரட்சித்த தேவனுக்கு எப்படி பிடிக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம சும்மா பைபிளை தூக்கின சபைக்கு வருதில்ல, உன்னை மறுரூபமாக்க கர்த்தர் விரும்புகிறார், நீயும் விரும்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.
இருக்கக்கூடாது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தரணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆரம்பத்துல இருந்தும் சரி, உங்களை மாதிரி விசுவாசியா போடும் போதும் சரி, இப்ப ஊழியக்காரனாகும் போதும் சரி, எனக்கு ஜபத்துல உறுதியா இருக்கிற ஆளுதான் பிடிக்கும், கர்த்தருக்கு உண்மையால் வாழ்கிற ஆளுதான் பிடிக்கும், கர்த்தருக்கு பயப்படுற ஆளுதான் பிடிக்கும், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஆளுதான் பிடிக்கும். நாங்க குடும்பமா செபிச்சுட்டே இருக்கோம். செபிக்கிற நேரத்துல அப்புறம் ஊழியம் செஞ்சுதான் இருக்கணும். பாஸ்டர் சிரிச்சுட்டாங்க. பக்கத்துல இந்த வாட்டுல எடுத்து ஒரே அடிச்சாங்க. வயிற்றுல பட்டு 3 நாள் உடம்பு சரியில்லை. ஜபனா கரெக்டா கர்த்தருக்கு பயந்துருக்கணும். நம்ம சபையை விட்டு வெளியே போய் ஜபம் இல்லாம மற்ற நேரத்துல நம்ம ஜாலியா இருக்கலாம், கர்த்தருக்கு அன்பா பேசிக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆலயம்னு சொல்லிட்டா உங்களுடைய சிந்தனை எல்லாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தத்தை நீங்க காத்து கொள்ளலன்னா நம்ம எதையும் சாதிக்க முடியாது. யோசித்து பாருங்க, நம்ம எல்லாத்தையும் வேணாம்னு ஒதுக்கிதான் இயேசு வேணும்னு வந்திருக்கிறோம். ஆனா இதுலயே நம்ம ஒழுக்கமா இல்லைன்னா நம்மள அநேகர் கேவலமா பேசுவாங்க. கேவலமா பேசுறதுக்காக நம்ம ஞானசாரம் எடுக்கல, கேவலமா பேசுறதுக்காக நம்ம பைபிளை எடுக்கல. கர்த்தருடைய ஆலயத்துல நாம் கற்றுக்கொண்டு பிறருக்கு நீங்க கற்று தரணும். அதுக்குதான் நம்மள தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாத்தீங்கன்னா பேதுரு மீன் பிடிச்சார். மீன் பிடிச்சு மீன் கிடைக்கல. இயேசு வந்தாரு, படகுல ஏறினாரு, ஆழத்துக்கா போப்பா அப்படின்னு சொன்னாரு. மீன் பிடிப்பதற்கு வழிய போடுனாரு, வழிய போட்டார். போட்ட உடனே மீன் கிடைச்சது. 2 படகு அமிழத்தக்க மீன்கள் கிடைச்சது. அப்போ அந்த மீனை பிடிச்ச அந்த பேதுருவை ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பின்னாடி வர ஆயத்தமா இருக்கிறியா? நீ இப்ப மீன் பிடிக்கிற நீ மனுஷனை பிடிக்க உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு என்ன சொல்லிருக்கலாம்? இப்ப நம்மளா சொல்லுவோம், நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் ராத்திரி முழுவதும் எவ்வளவோ கிலோமீட்டர்ல போய் நான் வலைய போட்டேன், மீன் கிடைக்கல. ஆனா இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்குது? 2 படகு அமிழத்தக்க மீன் கிடைச்சிருக்குது. அது மாத்திரமல்ல, அவனுடைய கூட்டாளிகள் எல்லாம் கூப்பிடுறாரு, வாங்க உங்க படகுலையும் என் மீனை நான் என்ன செய்றேன் அதுல வைக்கிறேன். அப்போ மீன் வரை கிடைச்சிருக்குது. ஒருவேளை பேதுரு போட்டுல கடன் வாங்கி அந்த போட்டு வச்சிருந்திருக்கலாம், இல்ல கடன் வாங்கி வலைய மீன் பிடிக்க கடன் வாங்கி வலைய வாங்கி மீன் பிடிச்சு இந்த கடத்தை அடைச்சிடலாம்னு சொல்லி அவர் இருந்திருக்கலாம். ஆனா இயேசு சொன்ன ஒரே வார்த்தை, என் பின்னாடி வா, நீ மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். அல்லேலூயா. பேதுரு எதுனா சொன்னாரா? எப்படி இந்த 2 படகுல என் கூட்டாளிகளுக்கு அந்த படகுல மீன் இருக்குது, நான் மீனெல்லாம் வித்துட்டு என் கடத்தை அடிச்சுட்டு என் மனைவி கிட்ட நான் சம்பளத்தை கொடுத்துட்டு பணத்தை கொடுத்துட்டு வரேன்னு சொன்னா எதையும் சொல்ல. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச ஒரு பின்னாடி போனதுனாலதான் பேதுருடைய நிழல் பட்டு சுகமானாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அன்னைக்கு பேதுரு பைபிள் கிளாஸுக்கு போல, பேதுரு போய் உங்களை மாதிரி என்ன செய்யல, மற்ற ஊழியக்காரர்களை பார்த்து ஜெபம் பண்ணிக்கல. மற்ற ஊழியக்காரர் எங்க அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, அங்கேயும் ஓடல. ஒரே ஒரு முறைதான் இயேசுவை பார்த்தாரு, அவருடைய வாழ்க்கை தரம் மாறினது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தமாய் நம்ம இல்லை, ஆனாலும் ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது கேட்கிற வசனத்தை கேட்டு கேட்டு நாம் பரிசுத்தமாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாரத்துல சர்ச்சை கட்டி கொடுத்துட்டு நாங்க ஒரு வாரம் நம்ம என்ன பண்ணல, சபைக்குள்ள வரல. அப்ப நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ வேலை இருந்தது. அப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறோம், இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்
ரட்சிக்கப்படலன்னா நீ துன்மார்க்கமா போறனா போயிடுங்க. நமக்கு ஒவ்வொரு ஆராதனையிலும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கதான் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நான் ஆண்டவர் என்னை தெரிஞ்சு கொண்டது எதுக்குன்னா உங்களை கர்த்தருடைய பாதையில நடத்துறதுக்கு தான் என்னை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க போச்சினாலும் சரி, கஷ்டப்பட்டாலும் சரி, நான் சொல்ல வேண்டியது கர்த்தர் எனக்கு அவர்கிட்ட இருந்து எனக்கு சம்பளம் கொடுக்குறார் நான் செய்யற வேலைக்கு. அப்ப அந்த வேலையை நான் சரியா செஞ்சதான் என் மனைவி பிள்ளைங்க ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் இன்னும் உங்களை போல அநேக ஜனங்களை வழிநடத்த எனக்கு அபிஷேகத்தை இன்னும் தருவார். ஹல்லேலூயா. எனக்கு நீங்க பணம் கொடுக்கல, நீங்க பொருள் கொடுக்கல, அதெல்லாம் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. கர்த்தர் நாங்க செய்த இந்த ஊழியத்தை பார்த்து அவர் எனக்கு உணவு கொடுக்கவோ பணத்தவைகளை சந்திக்கவோ அவரால் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு தேவனை கனம் பண்ணுகிற விசுவாசியா நீங்க மாறணும். நீங்க மாறினாதான் நீங்க சொல்லுகிற காரியங்கள் என்ன செய்யும், மாறும். நீங்க அசுத்தமா இருந்தீங்கன்னா உங்க வீடு முழுவதும் அசுத்தமா இருக்கும். நீங்க பரிசுத்தமா இல்லைன்னா உங்க வீடு பரிசுத்தமாய் காணப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க 15ல அவர் சொல்றாரு, ஒன்றும் சுத்தமா இராது, அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமா இருக்கும். யாரு? நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற நம்மளுடைய சிந்தனை பேச்சு எல்லாமே பரிசுத்தமா இருந்ததுன்னா அடுத்த ஸ்டெப் உங்களை எப்படி சொல்லுவாங்கன்னா, பேதுருவை பார்த்து சொல்றாங்க, நீ எப்படி இருக்கிற? இயேசுவை போல இருக்கிற. அவர் சொல்றார், இல்லையே நான் இயேசுவை போல இல்லையே, எனக்கு அவருக்கு தெரியாதுங்க. பேசணும் அவர் பேச்சு பத்தி சொல்றாங்க, உன்னுடைய பேச்சும் யாரை போல இருக்குது? அவரை போலவே இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசியாக மாற வேண்டும். பேதுருவை போல உங்க பேச்சு இருக்க வேண்டும். உங்க வாயிலிருந்து வர வார்த்தை எப்படி மாறணும்? இயேசுவை போல மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அசுத்தமா இருந்தனா உன் பேச்சு எல்லாமே அசுத்தமா தான் வரும். உன்னுடைய சிந்தனையில என்ன இருக்குதோ அதுதான் உனக்குள்ள இருந்து என்ன செய்யும், வெளியே வரும். உன் இருதயத்துல என்ன இருக்குதோ அதுதான் என்ன செய்யும், வெளியே வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனிடத்துல நாம் உண்மையா இருக்கும் பொழுது நீங்க ஆராதிக்கிற தேவனும் உண்மையா இருப்பார். ஹல்லேலூயா. 16வது வசனம் வாசிங்க. என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். அவரை மறித்திருக்கிறார்கள். அவர்கள் அருவருப்பாக்கப்பட்டவர்களும் அங்க சொன்னது, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். அதான் நம்ம முதல்ல விடுதலை கூடுதலை சொல்லுகிறாங்க. எனக்கு இயேசுவை பற்றி தெரியும். எப்படி தெரியும்? அவர் தாடி வச்சிருப்பாரு, மேல சகப்பா ஒரு துண்டு போட்டிருப்பாரு, சிலுவையில அரைஞ்சிருப்பாங்க, கூட ஒரு ஆட்டுக்குட்டி வச்சிருப்பாரு, அவர் பேரு தேவ ஆட்டுக்குட்டி, இதெல்லாம் தெரியும். ஆனா அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் சொன்ன நடக்கைகள், அவர் சொன்ன கட்டளைகளை கத்துக்க மாட்டாங்க. அவர் பரிசுத்தமா இருக்க சொன்னதை அவங்க கத்துக்க மாட்டாங்க. அவர் உண்மையா இருக்க சொன்னதை கத்துக்க மாட்டாங்க. அவரை அறிந்திருக்கிறோம் கிரிகைகள் அவர்களுக்குள்ள என்ன இருக்குது? அவர்கள் கிரிகையினாலே அவரை மறைந்திருக்கிறார்கள். கிரிகைனா என்னன்னா நம்ம செய்த காரியம். இப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம இஷ்டத்துக்கு எப்போனாலும் சர்ச்சைக்கு போனாலும் நினைக்கிறோம். அதுலயே அவரை நம்ம மறுதளிக்கிறோம். நம்ம நேரம் நினைக்கும் போது இயேசுவை தேடலாம்னு நினைக்கிறோம் பாரு, அப்பவே அதை நம்ம மறுதளிக்கிறோம். நம்ம மறுதளிக்கிறோம்னா பாவம் செய்தாதான், கொலை செய்தாதான், விபச்சாரம் செய்தாதான் பாவம் கிடையாது. நீ ஆலயத்துக்கு வராமல் இருக்கிறது பாவம் தான். தேவனை தேடாமல் இருக்கிறது பாவம் தான். அவர்கள் மறுதளித்தார்கள். அவர்கள் அருவருப்பை கற்றவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நாளும் நற்கிரியை செய்ய ஆகாதவர்களும் ஆயிருக்கிறார்கள். எப்பவுமே ஆண்டவருக்கும் சபைக்கும் ஊழியக்காருக்கும்
எப்படி கொடுக்கணும், ஆலயத்துல எப்படி நடந்துக்கணும். 10 வருஷம் 15 வருஷம் இருக்கிற விசுவாசிக்கு நம்ம கூட்டம் நடக்குது, நீங்க சாப்பாட்டுக்கு மற்ற காரியங்களுக்கு சபை அலங்காரத்துக்கு வருஷம் தோறும் நம்ம கார்டு அடிக்கிறோம், வாக்குத்தத்த கார்டு அடிக்கிறோம், கிறிஸ்துமஸ் ஆனா எல்லாருக்கும் உணவு கொடுக்கிறோம், யாராவது பொருத்தனை பண்ணி ஒருத்தவங்க துணி கொடுக்கிறோம். இப்ப இந்த காரியங்களுக்கெல்லாம் உங்களால இந்த வேதம் என்ன சொல்ற, நீ எதை விதைக்கிறியோ அதெல்லாம் நீ என்ன சொல்ல முடியும், அறுக்க முடியும். தேவனுக்காக நீ எதை கொடுக்கிறியோ அதெல்லாம் பெற்றுக்கொள்ள. நன்மை செஞ்சுனா உனக்கு நன்மை நடக்கும், தீமை செஞ்சுனா தீமை நடக்கும், கொள்ளாமை செஞ்சுனா கொள்ளாததான் நடக்குமே தவிர வேற ஒரு காரியமும் நீ எதிர்பார்க்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர்கிட்ட சண்டை போடுறாங்க, பாஸ்டர்கிட்ட உங்களுக்கு என்ன சண்டை சொல்லுங்க, பாஸ்டர்கிட்ட உங்களுக்கு என்ன சண்டை, பாஸ்டர்கிட்ட இருந்து நீ என்ன வாங்கணும், ஆசீர்வாதம் தான். பாஸ்டர்கிட்ட நீ சாபம் வாங்கறதுக்காக ஞானஸ்நானம் எடுக்கல. பாஸ்டர் ஆண்டவர் எதற்காக ஆலயத்துக்குள்ள வச்சிருக்கிறார்னா உன் தப்புலாம் திருத்தி உன் பாவத்தெல்லாம் மன்னிச்சு நீ இயேசுடைய பிள்ளையா இருந்து சொல்லத்துக்கு தான் ஊழியக்காரர் வச்சிருக்கிறார். ஊழியக்காரர்கிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாது, சண்டையோ கோபமோ எந்த காரியமும் நமக்குள்ள இருக்கவே கூடாது. அல்லேலூயா. நைட்டு ஏற்பதையா பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், என்ன சொன்னார், சபையில நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும் சொன்னாரு. அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது, அன்புதான் இங்க அதிகமா இருக்கணுமே தவிர பொறாமையோ எரிச்சலோ வஞ்சகமோ ஒரு காரியம் என்ன செய்யக்கூடாது, நமக்குள்ள இருக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பவுல் தீத்துக்கு சொன்னாரு, நம்ம நீ அசுத்தம் உள்ளவனா இருந்தனா அசுத்தமா இருப்ப, பரிசுத்தமா இருந்தீங்கன்னா பரிசுத்தமா இருப்ப. அப்ப தேவனுக்கு நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனிடத்துல நம்ம நன்மை பெற்றுக் கொள்வதுதான் நம்மளை தேவன் தெரிந்து கொண்டார். தீமையை பெற்றுக்கொள்ளா அவர் சிலுவையை சுமக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளை தேடி உங்களை ஊழியக்காரன் உங்க வீட்டுக்கு அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. மற்றவர்களை போல நீங்க எப்படி ஒன்னு ஆள் இருக்கலாம்னு சொல்லி இயேசு என்ன பண்ணிருக்கலாம், நம்மளை விட்டுட்டு இருக்கலாம், நம்மளை கண்டிப்பாக வந்திருக்கலாம். ஏன் அவர் நம்மளை தெரிந்து கொண்டார்னா வாழ்க்கை தரத்தை மாற்றும்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வாயிலிருந்து புறப்படுகிறவர்கள் இதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். நம்ம வாயிலிருந்து பேசுற வார்த்தை தான் என்ன பண்ணுவாங்க, நீ இப்படி அந்த பேசுறிய நான் என்ன பண்ண மாட்டேன், மறக்கவே மாட்டேன். உன்னுடைய வாயிலிருந்து என்ன வரணும்னு சொன்னா ஆசீர்வாதம் தான் வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு இது ஆபிரகாமை பார்த்து சொல்லிட்டார், வேண்டும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். ஆபிரகாம கிட்ட அந்த கட்டளை கொடுக்கல, உன்னை சபிக்கிறவர்களை நீ சாபம் பண்ணுன்னு அவர் சொல்ல. ஆண்டவர் நம்மளை சபிக்கிறவர்களை, நம்மளை துன்மார்க்கமான காரியங்களை நினைக்கிறவர்களை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையெல்லாம் எப்படி இருக்கணும், ஆசீர்வாதமான வார்த்தையா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பரிசுத்தமாய் இருக்கிறதுனால நம்மளுடைய வாயிலிருந்து வருகிற எல்லா வார்த்தையும் நம்ம தேவனுக்கு பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியாது, நேற்று ஏற்பாளைய சொல்லும் போது அடிக்கடி சொன்னது சாட்சி இருக்கணும், சாட்சி இருக்கணும், நம்மளை குறித்தான சாட்சி இருக்கணும். நம்மளை குறித்தான சாட்சி என்ன செய்யணும், நம்ம ஒரு வேற ஏதாவது தெரியாத ஆளு நம்ம ஊருக்குள்ள வராங்கன்னு சொன்னா நம்மளை குறித்து சொல்லுவாங்க, ஒரு அம்மா இருக்கிறாங்க, நல்லா சொல்லிப்பாங்க, ஒரு அம்மா இருப்பாங்க, வாரம் 100
ஒரு நாள் கூட சபையில தான் உங்களை பார்க்க முடியும், ஞாயிற்றுக்கிழமைனா வேற எங்கேயும் பார்க்க முடியாதுன்னு சொல்ற காரியங்கள் நமக்குள்ள காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட சாட்சியை நாம கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி ஆராதனைக்கு வருவதற்கு நமக்கு சரியான நேரத்துக்கு வந்துடும். நம்ம வரத்தே ஒரு வாரம் தான், ஒரே நாள் தான் வரும். அந்த ஒரு நாள்ல சரியா நம்ம 9 மணிக்கெல்லாம் உள்ள இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும், வந்துடணும். அதே போல சனிக்கிழமை நமக்கு ஆயத்த ஜபம், நம்ம அடுத்த நாள் ஆராதனைக்காக ஆயத்த ஜபம். அந்த ஆயத்த ஜபத்திலையும் நம்ம என்ன செய்யணும், கலந்து கொள்ளணும். நம்ம வரப்போகிற ஆராதனை பரிசுத்த நாளுக்காக ஆண்டவர்கிட்ட சுத்திகரிப்பான நாள். நீங்க சிபிஎம் சபைனா உங்களுக்கு தெரியும், அவங்க சனிக்கிழமை நைட்டே எல்லாரும் வந்துருவாங்களாம். சனிக்கிழமை சாயந்தரம் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டுதான் ஆராதனைக்கு மறுநாள் ஆராதனைக்கு சர்ச்சில் இருப்பாங்க. திருவன் எடுக்கிறது அப்படிதான், பரிசுத்தப்படுத்தி கொண்டுதான் அவங்க திருவன் எடுப்பாங்க. முதல் நாள் சனிக்கிழமை சபைக்குள்ள இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம கற்றுக்கொள்ளல. இனி நம்ம கற்றுக்கொண்டு நடக்கும் போது நீங்களே பார்ப்பீங்க, உண்மையாகவே நமக்கு சபையில சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் என்னை நடத்துகிறார் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம், அல்லாமலும் பேதுருவே எழுந்து அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாயிருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலமும் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவர்களை நீதியாக்கப்பட்டது என்னாது என்று 2ஆம் தரம் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எதுவுமே நமக்கு என்ன கிடையாது, சீட்டு கிடையாது. நம்ம பரிசுத்தமா இருந்தா எல்லாமே பரிசுத்தமா இருக்கும். அல்லேலூயா. நம்ம போகும்போது பூனை வந்துச்சு, போகும்போது எதிர்க்க வரம் வந்துச்சு, போகும்போது நாய் குறுக்க போச்சு, இந்த மாதிரி ஆன காரியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்கவே கூடாது. கர்த்தர் படைத்த ஒவ்வொரு நாளும் நல்ல நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பண்ணுங்க, செவ்வாய்க்கிழமை ஊருக்கு போவாதீங்க. செவ்வாய்க்கிழமை போனா போய் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பாருங்க, ஆஸ்பத்திரியில நின்று பாருங்க, யாருமே போவாதுங்கிறாங்களா? என்ன ரட்சிக்கப்பட்ட நம்ம வாயில இருந்தா என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி காரியங்கள், இந்த மாதிரியான சாக்கு போக்கு, எந்த சாந்தியனா நீ விட்டு வெளியே வரையோ அப்பதான் 1000 மடங்கான ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாக்கு வாழ்ந்த ஊர்ல நிலத்துல அந்த ஊர்ல தண்ணியே இல்லை, விவசாயம் செய்யல, எல்லாரும் மூட்டை கட்டின்னு பக்கத்தூருக்கு போயிட்டாங்க. ஈசாக்கும் ரெடியாகல. அப்ப ஆண்டவர் தரிசனமாகி சொல்றாரு, உங்க தகப்பன் ஆபிரகாமுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிற மனுஷன். ஒரே வார்த்தை சொல்லிட்டார், உங்க அப்பா என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர். அதனால நீ இந்த தேசத்தை விட்டு வேற தேசத்துக்கு போக வேணாம். அங்க சொல்றாரு, நீ என்ன பண்ண, விதை இந்த பஞ்ச காலத்துல நீ விதை அப்படின்ற. அப்போ ஈசாக்கு கேட்டிருக்கலாம், கிணத்துல தண்ணி இல்ல, நீங்க புதுசா என்ன போர் போட்டு தர போறீங்களா அப்படின்னு கேட்டாரா? கேட்கல. கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து விதை விதைச்சாரு. 30, 60, 100 பலன் அடைந்தாரா? அந்த வருஷத்துல சீமானாய் மாறினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதெல்லாம் கவலைப்பட்டாரா? விதை விதைச்சாருன்னா வசனம். அவரு ஏசப்ப தண்ணி பாய் விடுவாரான்னு தெரியல, கனவட்டத்துக்கு ஆள் அனுப்புவாரான்னு தெரியாது, நெல்லிலாம் நல்லா வளைஞ்சு வருமா தெரியாது, 100 மூட்டை வருமா, 60 மூட்டை வருமா, 30 மூட்டை வருமானு ஈசாக்கு என்ன கிடையாது, கவலை கிடையாது. அவர் விதைக்க சொன்னா விதைக்கிறேன், அவர் அறுப்பு சொன்னா இருக்கிறேன், அவர் போக சொன்னா போறேன். இதுதான் நம்மளும் கற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட என்ன சொல்றாரோ அதை செய்யும்படி உங்க இருதயம்
விரும்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்டு கவனிக்கும் போது தான் நமக்கு பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம விடுதலை கூட்டம் நடத்துறோம். முதல் நடத்தும் போது ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க, கஷ்டப்படுவேன். இந்த கூட்டத்தை ஆண்டவரே சொல்றீங்க, என்னால முடியாது, இந்த ஜனங்க வரவே நிறுத்திட்டேன். மறுபடி கொஞ்ச நாள் நடத்த ஆரம்பிச்சோம், மறுபடியும் ஜனம் வரல. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நான் இதை நடத்தவே மாட்டேன், நிறுத்திட்டேன். மறுபடி ஆண்டவர் என்ன பண்ணாரு, மறுபடியும் இந்த விடுதலை கூட்டத்தை ஆரம்பிச்சார். நிறைய ஜனங்களை ஆண்டவர் கொடுத்தார். அடுத்த காரியம் எனக்கு என்ன பண்ணாரு, எனக்கு எல்லாருக்கும் இருதய ஆபரேஷன் பண்ற மாதிரி எனக்கு பண்ணார். யார் வந்தாலும் வராட்டாலும் என்னுடைய வேலையை நீ என்ன செய்யணும். ஆண்கிட்ட கேட்டுனாங்க, வராங்க ஒரே டீ பிஸ்கட் தான் கொடுக்குறோம், இது எனக்கு வேதனையா இருக்குது ஆண்டவரே, சாப்பாடு கொடுக்க ஆரம்பத்துல கஷ்டம். இன்னைக்கு ஆண்டவர் அதை லேசான காரியமாக மாற்றிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்ன மாதிரி நம்ம மேல கிருபையும் இரக்கமும் சமாதானமும் நமக்குள்ள இருந்ததுன்னு சொன்னா எல்லாமே சமாதானமாய் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ பேர் பொருத்தனை பண்ணி மாசம் நான் காணிக்க கொடுக்கிறேன்னு சொல்லி சாப்பாட்டுக்காக இந்த 3 நாள் விடுதலை கூடுகைக்கு பொருத்தனை பண்ணி கொடுக்கிற ஆட்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்ச நாள் தான் அந்த விடுதலை கூடுகையுடைய பாரத்தை சுமந்தேன். இப்ப ஆண்டவர் சுமக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய வேலை பிரசவம் பண்ற வேலை தான். கர்த்தர் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக செய்து முடிக்கிறார். அல்லேலூயா. ஏன் சொன்னா தேவனிடத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ளுகிறேன், கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய செயல்களை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனிடத்துல நீ எதை பெற்றுக் கொள்ளுகிற என்பதை நீங்க தான் விளங்க கொள்ள வேண்டும். அல்லேலூயா. லூக்காவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கண்ணானது சரீரத்தில் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுடைய கண்ணு எப்படி இருக்கணுமா, ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும், பரிசுத்தமாய் இருக்கணும். உன்னுடைய கண் உன் சரீரத்தின் விளக்காய் இருக்குது. நம்ம பார்க்கறதெல்லாம் எதைதான் பார்க்கணும், பரிசுத்தமாய் பார்க்கணும், நல்லதை பார்க்கணும். நம்ம பார்க்கறதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதாய் பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கண்ணே கெட்டதா இருந்ததுன்னா உன் அவயமே ஆயிடுமா, கெட்டதாய் மாறிடும், கெட்டதாய் ஆயிடும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி உன்னுடைய கண்ணு எப்படி இருக்கணும், நல்ல கண்களாய் கர்த்தர் மாற்றி வைக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது சொன்னார், ஒருவர் விளக்க கொளுத்தி என்ன வைக்க மாட்டான், விளக்க மாற்றி வைக்கலாமா, மறைச்சி வச்சிருந்தாலும் விளக்க கொளுத்தி மறைச்சி வச்சிருந்தாலும் அந்த அதே மாதிரிதான் உங்களை சொல்றார். நீங்க எப்படி இருக்கணும்னா எனக்காக இந்த பருப்பை போல வெளிச்சமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கண்ணு கெட்டதா ஆயிடுச்சுன்னா உனக்குள்ள என்ன வந்துடும், இருள் வந்துடும். நீ ஆண்டவரை தேடணும்னா உனக்கு இருள் வந்துடும். அப்போ சொல்றாரு, அங்க விளக்க கொளுத்தி வைக்க என்ன செய்யக்கூடாது, மறைச்சு வைக்க கூடாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, யாராவது மரக்காவின் கீழே வைக்காமல் உள்ளே வருகிறவர்களுக்கு வெளிச்சம் காணும்படி அந்த விளக்கை விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எங்க இருக்கணும், அடுத்த ஆள் வராங்கன்னா நம்மளை பார்த்து சொல்லணும், அம்மா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் இப்படி பிரச்சனையில் இருக்கிறேன், பாடல் இருக்கிறேன், வேதனையில் இருக்கிறேன், எனக்காக நீங்க ஜெபம் பண்ண முடியுமா, எனக்காக இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை சொல்ல முடியுமா? அப்போ அவர் சொல்றாரு, இங்க அங்க 34 கண்ணானது
உங்க விளக்கு உன் சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாதபடிக்கு எச்சரிக்கையாகிருங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். என்கிட்ட என்ன வந்துடக்கூடாது, இருள் வரவே கூடாது. அல்லேலூயா. எனக்கு நான் எப்போதும் எப்படி இருக்கணும், வெளிச்சமா இருக்கணும். பிசாசு வந்து தொடவே கூடாது. ரட்சிக்கப்பட்ட உனக்குள்ள, ஞானஸ்நானம் எடுத்த உனக்குள்ள, திருப்பந்தி எடுக்கிற உனக்குள்ள பிசாசு என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. அப்ப நீ வெளிச்சமா இருந்தீனா பிசாசு பயப்படும். இந்த வீட்டுக்குள்ள நான் போக மாட்டேன், இந்த வீட்டுக்குள்ள நான் கிட்ட கூட நெருங்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குலாம் தெரியலையா, குடுகுடுக்காரர் இருப்பான் பாருங்க. அவன் ராத்திரில வந்து அடிச்சுனே வந்தான். அந்த தெருவுல அடிச்சுனே வரும்போது ரட்சிக்கப்பட்ட வீடு, அந்த வீட்டாண்ட அவன் அடிக்கிறான். அவன் என்ன வரல, சத்தம் வரல. மறுபடியும் போறான், அடிக்கிறான், சத்தம் வரல. அப்ப அவன் என்ன பண்ணிட்டான்னா, காலையில நம்ம இந்த வீட்டுக்குள்ள வருவோம். நம்ம ஒட்டியதான் அந்த வீட்டுல இருந்தாங்க. அவன் வந்த உடனே கதவு தட்டி கூட்டான். அந்த அம்மா கூப்பிட்டாங்க. வாங்கன்னு போய் அவரை கூட்டின்னு போய் நடு அவங்க சோபாவை உட்கார வச்சு டீ தான் கொடுத்தாங்களாம். அப்ப அவன் சொன்னா, என்னை வந்து வீட்டுக்கு வெளியே சேர்க்க மாட்டாங்க, நீங்க உள்ள கொண்டு வந்து சோபாவை உட்கார வச்சு காப்பி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, இதுதான் என் இயேசுவுடைய அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவன் சொல்லியிருக்கிறான், நான் வந்து இந்த குருவெல்லாம் அடிக்கும் போது எங்க வீட்டாண்ட வந்து சத்தம் கேட்கல அப்படின்னு என் வீட்டுக்குள்ள யார் இருக்கிறது, இயேசு இருக்கிறார். அப்ப அப்படி சொன்ன இன்னைக்கு மன திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டுடைய ஊழியத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துல அநேகர் வந்து இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வந்து வெளிச்சம் இல்லைன்னு சொன்னா அடுத்த ஆள் வந்து வெளிச்சத்தை பார்க்க முடியாது. அடுத்த ஆளு வெளிச்சத்தை அங்க சொல்ல முடியாது, காண முடியாது. அவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் பரிசேயன் ஒருவன் வந்து தன்னோடு கூட அவர் பகல் போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போய் பந்தியாக இருந்தார். அவர் போஜனம் பண்ணுவதற்கு முன்னே கை கழுவாமல் இருந்த பரிசேயனை கண்டு ஆச்சரியப்பட்டார். கர்த்தர் அவரை நோக்கி, பரிசேயனே, நீங்கள் போஜனம் பண்ணும் பாத்திரங்களில் வெளிப்புறங்களை சுத்தமாயிருக்கிறது, நீங்கள் உங்கள் உள்புறமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த கேட்கிற அந்த பரிசேயன், நீங்க சாப்பிடும் போது கை கழுவ மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போது இயேசு சொல்றாரு, நீ வெளிப்புறத்தின் பரிசுத்தத்தை பார்க்கிற, நான் என்ன பார்க்கிறேன், உன் சிந்தனையும் உன் இருதயத்தையும் பார்க்கிறேன். வாயில சொல்லிடலாம் நான் பரிசுத்தமா இருக்கிறேன், பரிசுத்தமா இருக்கிறேன். ஆனா ஒருத்தன் தேவை நம்ம பழகும் போதுதான் தெரியும் நீ எப்படி பேசுற, எப்படி நடக்கிற, நீ எப்படிப்பட்ட ஜீவியத்தில் இருக்கிற என்பதை பழகினாதான் தெரியும். அப்போ அவர் சொல்றாரு 40வது வசனத்துல, மதிக்கேடனே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவரும் உள்புறத்தில உண்டாக்கினவர் இல்லையோ. அவர் சொல்றாரு, நீ சொல்ற காரியத்தை எல்லாம் யார் உண்டாக்குனது, நான் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நினைச்சோம் நம்ம செய்யற காரியங்கள் யாருக்கும் தெரியாது. அதுக்குதான் அவர் சொல்றாரு, வெளிப்புறத்தையும் உள்புறத்தையும் உண்டாக்கினவர் இல்லையோ, அவருக்கு தெரியும் நீ எப்படி இங்க சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிற, எந்த சிந்தனையோடு என் வார்த்தையை கேட்கிற, எப்பேற்பட்ட வார்த்தையை கேட்டுன்னு நீ உட்கார்ந்து இருக்கிற, உனக்குள்ள எப்படிப்பட்ட சிந்தனை சிந்தித்துக் கொண்டிருக்கிற. அல்லேலூயா. 41 சொல்றாரு, உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மள ஒவ்வொரு நாளும் நீங்க ஏசப்பா கிட்ட கேட்ட போதும், ஏசப்பா என்ன பண்ணுங்க, சுத்தம் பண்ணுங்க, சுத்தம் பண்ணுங்க. உங்களுக்கு நான் வாழணும்னு சொன்னா நாங்க ஒவ்வொரு வாரமும் கேட்கிற வார்த்தையின்படி என்ன பண்ணுங்க, சுத்திக்கிறீங்க.
அப்ப ஆண்டவரிடத்துல நம்ம சுத்திகரிக்கப்படும் பொழுது நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும், தேவனுக்கு உண்மையாய் வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் தேவனிடத்துல என்னை அர்ப்பணிப்பேன். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உமக்கு பிரியமானதை நான் என்ன செய்யணும். நான் ஆண்டவரே கேட்டீங்க இருப்பேன். ஆண்டவரே, உங்களை போல அற்புதங்களை செய்யணும், அடையாளங்களை செய்யணும், மரித்தவர்களை எழுப்பணும், குருடர்களுக்கு பார்வையணும், ஊமையர்கள் பேச வைக்கணும், முடவர்களை நடக்க வைக்கணும். அப்படிப்பட்ட அற்புதம் எனக்குள்ள வரங்களும் வல்லமைகளும் கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் சொல்லுகிற காரியத்தை இங்க 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அங்க 11வது வசனத்துல பவுல் இங்க சொல்றார். 11ஆம் அதிகாரம் 27வது வசனம். இப்படி இருக்க எவன் அமாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். அல்லேலூயா. திருப்பந்தி எடுக்கிறவர்களை குறித்து இங்க பவுல் சொல்றார். அதை வாங்கும் பொழுது பரிசுத்தத்தோடு வாங்கணும், பயத்தோடு வாங்கணும், நடுக்கத்தோடு வாங்கணும். தேவ சமூகத்துல நம்மளை உண்மையாக இருந்து ஆண்டவரே நான் பரிசுத்தமா இருக்கிறேன், இதை உட்கொள்ளும் பொழுது எனக்கு வரங்களும் வல்லமைகளும் கிரியை செய்ய வேண்டும் என்று நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பயம் இல்லாத வாங்கினா உனக்கு வியாதி வருங்க. நீ அதை நடுக்கத்தோடு வாங்கலன்னா உனக்கு ஜீவனே போயிடுங்க. அப்போ அவர் சொல்றாரு 26ஆம் வசனத்துல, எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண பெறவான். அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னை தானே சோதிக்கணும். நான் எப்படி வாழ்றேன், நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறேனா, கர்த்தருக்கு நான் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக செய்கிறேனா. அவர் நம்ம சொல்லித்தாக்கா நீங்க உங்க வீட்லயோ சபையிலயோ மறுநாள் போட்டீங்கன்னா ஆண்டோடைய பிரசனம் உங்க மேல இருந்திருந்த நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் யாருக்காக சொல்லிச்சோம்னா உங்க வியாதியோ பிரச்சனையோ வரவங்களுக்காக சொல்லிச்சோன்னா ஆண்டோடைய செயல்பாடுகள் காணல்னா ஆண்டுகிட்ட கேட்பேன். என்ன ஆண்டவரே, நான் ஏதாவது தவறு செஞ்சுட்டுனா ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், அற்புதம் நடக்கலையே, அதிசயம் நடக்கலையே, எங்க போற, ஏன் மேலையா வந்திருக்கிற ஆள் மேலையான்னு சொல்லி என்ன நான் ஆராய்ந்து பார்ப்பேன். அல்லேலூயா. நான் ஒருவேளை உபவாசித்து ஜெபிக்கணுமா, இல்ல காத்திருந்து ஜெபிக்கணுமா, இல்ல வேத வசனங்களை சொல்லி நான் ஜெபிக்கணுமா? எத்தனையோ பிசாசு வரும். பாத்தீங்கன்னா நல்ல பரிசுத்தமா இருக்கிற ஆறு மாதிரி அந்நிய பாஷை பேசுவாங்க. நானே வந்து ஏமாந்துருவேன். அப்போ ஆண்டவர் ஆலோசனை தருவாரு, இது உண்மையான அந்நிய பாஷை இல்ல, பிசாசு அந்நிய பாஷையை கற்றுக்கொண்டு மறைமுகமா இந்த சரீரத்தில் இருக்குது. நீ இப்ப அந்த பிசாச அந்நிய பாஷை பேசாதபடிக்கு உங்க சரீரத்தை விட்டு போன்னு சொல்லுவார். அதே மாதிரி சொல்றேன், எத்தனையோ பிசாசு கர்த்தர் அப்படி விரட்டி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை நம்ம சோதித்து அறியணும். தேவன் என்னை நடத்துகிறாரா, கர்த்தர் இந்த 6 மாசமும் என்னை எப்படி நடத்துகிறான்னு உங்களை சோதித்து பார்க்கணும். சபைக்குள்ள ஆண்டவர் எப்படி நடத்துகிறார் என்கிற ஒரு சோதனை நமக்குள்ள வைக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த உபவாச ஜபத்துல ஜெபிப்போம். ஞானஸ்நானம் எடுக்கணும், ஞானஸ்நானம் எடுக்கணும். ஜெபிக்கும் போதெல்லாம் எனக்கு வேதனையா இருக்கு. ஆண்டவரே, ஒருத்தரை கூட மனத்தில் வைக்க முடியலையே, ஒருத்தரை கூட நம்ம கொடுக்க முடியலையே. கர்த்தர் இந்த வருஷத்துல 2 பேரும் என்ன பண்ணிருக்காரு, ஞானஸ்நானம் எடுக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தேவன் இன்னும் வரப்போகிற இந்த வருஷத்தை முடிக்கிறதுக்குள்ள யார் மூலியமாய் கர்த்தர் மனம் திரும்பி ஜனங்களை கொண்டு வருகிறார்களோ கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு கேட்கிறாங்க கேட்கல, நம்ம சொல்ல வேண்டிய வேலை சுவிசேஷத்தை அறிவிக்கிற வேலை. அல்லேலூயா. நம்ம வந்து சொல்லக்கூடாது அவங்க கேட்கல, அவங்க மதிக்கல அப்படிலாம் இல்ல. இயேசு சொந்த ஊருக்குள்ளே
செய்கிற வேலை. அல்லேலூயா. இயேசு வந்து பிதாவுடைய சித்தத்தின்படி செய்து முடித்தார். நம்ம வேலை இயேசுவுடைய சித்தத்தின்படி செய்து முடிக்கிற வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க அவங்க சொல்றாங்க 29 எண்ணத்தினால் அபத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததனால் தனக்குத்தானே ஆத்துணை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். அல்லேலூயா. நம்மளை நிதானிக்கணும், நம்மளை யோசிக்கணும். எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் ஆண்டவருடைய ஆராதனையை நான் விட மாட்டேன்னு சொல்லி நீங்க ஒரு பொருத்தனையோடு இருக்கணும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நான் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பேன். அதே மாதிரி திருப்பந்தி எடுக்கும் போது கொடுக்கலாம்னு வாங்கிக்கிறது இல்லை. நம்மளை ஆண்டவரிடத்துல பலி செலுத்தணும். ஆண்டவரே, இந்த திருப்பந்தி எடுப்பதற்கு நான் தகுதியான ஆளா? நான் ஆண்டவரே இந்த திருப்பந்தி எடுக்கிறேன். இதை உட்கொள்ளும் போது இது எனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும், வெளிச்சம் வரணும், இருள் விலகணும், அசுத்தங்கள் விலகணும், நான் பரிசுத்தமாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா அவங்க கையில வாங்கின திருப்பந்திய சாப்பிடும் போது பயபக்தியோடு பார்த்து பயத்தோடு பயந்து திறந்து பார்த்தாங்கன்னா அது இயேசுடைய சரீரம் போல அவங்களுக்கு ரத்தமும் அவருடைய சரீரமாய் அதில் என்ன செஞ்சுதான் தெரிஞ்சுதான். எத்தனையோ பேர் சாட்சி சொல்லி இருக்கிறாங்க. நம்ம திருப்பந்தியை எடுக்கும் போது பயத்தோடு நம்ம எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் வருகை மட்டும் நம்மளுடைய சரீரம் பலனாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரண பிரெட்டு தானே, சாதாரண திராட்சை ரசம் தானே நம்ம நினைக்க கூடாது. அதை நம்ம வைராக்கியத்தோடு நம்ம வாங்கி குடிக்கும் போதும் வாங்கி சாப்பிடும் போதும் இது எனக்காக சிந்தப்பட்ட இந்த ரத்தம், எனக்காக பிடிக்கப்பட்ட உன்னுடைய சரீரம், இதை உட்கொள்ளும் போது எனக்கு பரிபூர்ண விடுதலையும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அது கர்த்தராக உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பரிசுத்தர். ஆதியால் நீங்க எப்படி இருங்க? பரிசுத்தராயிருங்க. நம்ம கேட்ட வார்த்தையின்படி நம்ம ஒப்பு கொடுக்கலாம். எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவரே நீங்க பரிசுத்தர், ஆகையால் நாங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். சுத்தம் உள்ளவர்கள் சகலமும் சுத்தமாக இருக்கும். அசுத்தம் உள்ளவர்கள் எல்லாவற்றையுமே அது அசுத்தமாக இருக்கணும் சொன்ன உங்க வார்த்தைகள் நாங்கள் சிறு பிள்ளைகளால் இருந்தாலும் பெரியவர்களால் இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் சுத்தமாய் இருக்க நீங்க விரும்புகிறீங்க. அசுத்தத்தை எங்களிலிருந்து வெளியேற்றும்படியாக, பொல்லாப்புகளை வெளியேற்றும்படியாக, சாத்தானுடைய கிரியைகளை வெளியேற்றும்படியாக எங்கள் ஆவியானவர் எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க. கேளுங்க, எங்களை நிரப்புங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பலப்படுத்துங்க. நாங்கள் அநேகருக்கு வெளிச்சமாய் மாற வேண்டும். நாங்கள் விளக்கு தட்டுங்கள் இருக்கிற விளக்காய் மாற வேண்டும். எங்கள் கண்கள் நல்ல வெளிச்சமாய் இருக்க வேண்டும். அது சரீரத்துக்கு வெளிச்சமாய் மாறணும். உன் கண்ணை கெட்டதாய் இருந்தா ஒரு சரீரம் முழுவதும் கெட்டதாய் இருக்கணும் சொன்னீங்களே. என் கண்ணை கெட்டதாய் இருக்கக்கூடாது, என் சரீரம் கெட்டதாய் இருக்கக்கூடாது, என் நாவு கெட்டதாய் இருக்கக்கூடாது, என் வாய் கெட்டதாய் இருக்கக்கூடாது. என் சிந்தனை, என் இருமையும், என்னுடைய கரங்கள், என்னுடைய கால்கள் உமக்கு பிரியமான இடத்துலதான் இருக்கணும். என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர் இயேசுவுக்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில்
வாசம் செய்யும் என் இதயம் வாசம் செய்யும் அப்பாவும் திரு சித்தம் என்ன உணவையா நான் தப்பாமல் பாடு நான் எப்போதும் வந்தடைவேன் அப்பாவும் திரு சித்தம் என்ன உணவையா நான் தப்பாமல் பாடு நான் எப்போதும் வந்திருப்பேன் இயேசுவேவா அர்ப்பணித்தேன் என்னையெல்லாம் அர்ப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளும் ஏற்றிக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும் ஒப்புக்கொடுக்கலாம் நம்ம ஒவ்வொரு வாரமும் கற்றுக்கொள்ளும்படியாக ஞானத்தை தாங்க பிள்ளைகளுக்கு கணவருக்கு மனைவிக்கு சபை மக்களுக்கு உறவினர்களுக்கு உற்றார்களுக்கு என் ஆண்டவர் நாங்கள் விளக்காய் மாறத்தக்க பரிசுத்தமாய் மாறத்தக்க அசுத்தத்தை பெற்றுக் கொள்ளுவதில்லை தன்னை தானே நிதானித்து சோதித்தறிந்து நாங்கள் எங்களை உமக்கென்று ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தந்த தகப்பனே நாங்கள் பாவியாய் இருந்தோம் மனமான பொருளை சுற்றி திரிந்தோம் எங்களுக்காக சிலுவையை சுமந்து ரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து சதா காலங்களிலும் நாம் உங்களோடு கூட இருக்கிறேன் சொன்ன இயேசுவே சதா காலங்களிலும் நீர் எங்களோடு இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள நாங்கள் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களால் மாற கர்த்தர் உதவி செய்ய அசுத்தத்தை நாங்கள் விரும்பாதபடிக்கு உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் விரும்பத்தக்க என் தகப்பன் பரிசுத்தமாய் இருக்கிறபடியினால் நான் உம்முடைய மகளாய் பரிசுத்தமாய் நான் காணப்பட அநேகர் இந்த பரிசுத்தத்தை பார்த்து எனக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த பரிசுத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற அபிஷேகத்தை வைக்கும்படி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கேட்கிறவர்களால் அல்ல இவர்கள் ஆண்டவரே யோசேப்பை போல கனி செடியாய் ஆண்டவரை கனி தருகிற மகன்மார் கனி தருகிற கொடியாய் மாறுகிற அபிஷேகத்தை கற்ற தரும்படி சொல்லுகிறேன் துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமென் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பின் ஐக்கியம் சகல பரிசுத்தங்களோடு இருப்பதைப் போல கர்த்தர் சொன்ன அந்த பரிசுத்தத்தை நாம் பெற்றுக் கொள்ளும்படி அவருடைய அன்பின் ஐக்கியமும் அவர் வருகை மட்டும் நாம் இந்த பரிசுத்த நாளில் கலந்து கொண்ட இந்த ஆராதனையில அவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனுபவோடு இருப்பதாக ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.